الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من شرور أنفسنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا إلى آخر الآية. قال النبي صلى الله عليه وسلم ثلاث دعوات مستجابة لا شك فيهن دعوة الوالد ودعوة المسافر ودعوة المظلوم. صدق النبي الأكرم صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே, அவனுடைய சலாமும் நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீதும் அவங்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலகில் தோன்றி மறைந்த இப்போது இருக்கக்கூடிய இனிமேல் வரக்கூடிய எல்லோ முஃமின்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானம் என்றும் உண்டாகட்டுமாக. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீது அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இங்கே அல்லாஹ்வுடைய அந்த நினைவுக்காக வேண்டி, அல்லாஹ் ரசூலினுடைய பேச்சை பேசுவதற்காக வேண்டியும் கேட்பதற்காக வேண்டியும் கூடியிருக்கக்கூடிய நம்மவர்களை அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் பொதிந்து கொள்வானாக. இங்கிருந்து நம்ம பிரிந்து செல்லக்கூடிய நேரத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நல்லதொரு பாக்கியம் பெற்ற கூட்டமாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி வைப்பானாக. இன்று கூட நாம் காண இருப்பது குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை பற்றியுள்ள விரிவுரையை தான் காண இருக்கின்றோம். குர்ஆன் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு வேதம், அகிலத்தார் எல்லோருக்குமாக அருளப்பட்ட ஒரு வேதம் என்பதை நாம் அறிந்திருப்போம். நம்ம ஏற்கனவே நினைச்சு கொண்டு இருந்தாங்க இந்த வேதம் என்பது வெறும் முஸ்லீம்களுக்கு மட்டுமான ஒரு குடும்ப சொத்தை போட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. யதார்த்தத்தில் அது அல்ல. இன்ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன் ஹுதல் லின்னாஸ் என்பதாக குர்ஆனில் திரும்ப பல வாசகங்கள் சொல்லி கொண்டிருப்போம். இந்த குர்ஆனுங்கிறது ஒரு பொதுமறை, உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமானது, அது முஸ்லீம் அல்லாத எல்லோருக்குமான ஒரு வேதமாக இருக்கின்றது. காரணம், பொதுவாக நம்ம ஒரு வேதம் பார்க்கக்கூடிய நேரத்தில் சில சடங்குகளையும் வணக்கங்களையும் வழிபாடுகளையும் சில ஐதீகங்களையும் போதித்து கொண்டிருக்கும். ஆனால் நம்மளுடைய இஸ்லாம் அப்படி அல்ல. இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் கட்டுப்பாடுகள் சொல்லுவதுடனே அன்றாட தேவைக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய பல சட்டத்திட்டங்களையும் எல்லா சட்டத்திலும் நமக்கு தொடர்படியாக கூறிக்கொண்டே இருக்குதுன்னு பார்ப்போம். அந்த வகையில் இந்த இஸ்லாம் என்பது ஒரு முஸ்லீம் அல்லாதவனோ பிறந்தது முதல் இறக்கும் வரை, காலையில் முழிச்சதிலிருந்து தூங்குற வரைக்கும் இல்லை, எல்லா செய்திகளும் நமக்கு வழிகாட்டல் தருவதன் காரணமாக இந்த மறை அப்படிங்கிறது எல்லோருக்குமானது. இது எனவே எல்லாரும் படிக்கணும்னு சொல்லும். சிலர்கள் இது வேத புக் என்பதாக அடையாளப்படுத்தி நமக்கு தருவாங்க, சில பேர் ஒழிச்சு வச்சுருவாங்க, சில பிரத்யேக ஆள்கார் மட்டும் படிக்கணும் என்பதற்காக வேண்டி வேறு சிலர் தருவாங்க. அதில் நிறைய கையாடல் செய்யப்பட்டதாக இருக்கும். அவர்களே ஆய்வு கூட்டம் என்பதாக கூட்டிக் கொண்டு வருஷத்தில் அதாவது சில வருஷங்களுக்கு ஒரு முறை அதை மீண்டும் சீரமைப்பு செய்வாங்க தங்களுடைய வேதங்களை. ஆனால் நம்மளுடைய வேதம் அப்படிங்கிறது யாராலும் கையாடல் செய்ய முடியாமல் முழுமையான முறையில் இறைவனுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு உத்தரவாதமிக்க ஒரு வேதம் என்பதால் தான் குர்ஆன் நமக்கு திரும்ப சொல்லும், நீங்கள் படிங்க, வாசிங்க, அதை ஆய்வு செய்யுங்க என்பதாக நமக்கு கட்டளையாகிடும். வாசிக்காமல் இருப்பவர்களையோ அல்லது ஆய்வு செய்யாமல் இருப்பவர்களையோ கண்டிக்கும் பார்ப்போம். அஃபலா ததப்பரூனல் குர்ஆனை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்களா, அதை உணர்ந்து பார்க்க மாட்டீங்களா, ஆய்வு பண்ண மாட்டீங்க என்பதாக கண்டிக்கும் பார்ப்போம். எப்போவுமே மடியில் கிளம்பி இருந்தால் தானே பயம் இருக்கணும். மடியில் கிளம்பி இருந்தால் பயம் இருக்கணும். மற்ற வேதங்கள் வாசிக்கவே அனுமதிக்காது. வாசித்தா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுன்னு சில வேதங்கள் சொல்லுது. சில வேதங்கள் பக்தியாக படிச்சுட்டு போய்ட்டும், குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது என்பதாக சொல்லும். இஸ்லாம் மட்டும்தான், குர்ஆன் மட்டும்தான் நெஞ்ச நிமிர்த்தி சொல்லி நீ ஆய்வு பண்ணு, குறையை கண்டுபிடி, நீ கண்டுபிடிச்சி எங்கேயாவது முரண்பாடு இருக்குதான்னு சொல்லிட்டு திரும்ப அதை சொல்லிக்கிட்டு இருக்கும். அந்தளவுக்கு உறுதிமிக்க விஷயங்களை சொல்லி தரும் பார்ப்போம். அந்த வகையில் தான் இன்றைக்கி ஒரு ஆயத்து சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய அதில் இடம்பெறக்கூடியது வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி அப்படிங்கிற சூரத்து நிசாவில் 36வது ஆயத்தினுடைய ஒரு விளக்கம் தான் இன்றைக்கி பார்க்குறோம். இந்த சூறாவுக்கு பேர் சூரத்து நிசானா என்னதுங்க? பெண்கள் இல்லையா? பாருங்களேன், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குர்ஆன்ங்கிறது ஒரு பொதுமறை இல்லையா? அது எல்லோருக்குமானது. வெறும் மதம் மாத்திரம் போதித்து கொண்டு ஒதுங்கி விடுவதில்லை. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இடபாடு செய்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் மெருகூட்டி கொண்டே இருக்கும் பார்ப்போம். நிசா அதாவது பெண்கள் அப்படிங்கிறதுக்காண்டி எவ்வளோ பெரிய முன்னுரிமை கொடுக்குதுன்னு பாருங்க. குர்ஆனில் மொத்தம் 114 சூறா உண்டு, சரியா இல்லையா?
இதில் எந்த சூறாவுக்கும் பேர் ஆண்கள் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு சூறா கிடையாது. பெண்கள் அப்படிங்கிற பேரில் தனி ஒரு அத்தியாயமே அமைந்திருக்கு, ஒரு சூறாவே இருக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளோ பெரிய முன்னுரிமை வழங்கி இருக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி சூரத்து மரியம் என்பதாக ஆண்கள் பேரில் இப்ராஹிம், நூஹு, அந்த நபிமார்கள் பேரில் சில சூறாக்கள் உண்டு. அந்த ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்கள் மரியம் அப்படிங்கிற பேரில் ஒரு சூறா உண்டு. ஒரு குறிப்பிட்ட பெண்ணு பேரில் நிசா, பொதுவாக பெண்கள் என்ற பெயரிலும் தனிப்பட்ட சூறாக்கள் அமைத்து பெண்களுடைய உரிமையை வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டுதுன்னு பார்ப்போம். இந்த சூரத்து நிசா அப்படிங்கிறது இதில் பேசக்கூடிய விஷயங்களும் பலதும் மக்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பேசிக்கொண்டிருக்குது, சிறிது அல்லாஹனுடைய உரிமைகளையும் பேசிக்கொண்டிருப்போம் பார்ப்போம். அந்த வகையில் தான் இன்றைக்கி பார்க்கக்கூடியது வஅபுதுல்லாஹா, நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் வணங்கி கொண்டிருங்கள், அவனுக்கு முழுமையான முறையில் கட்டுப்பட்டு நடந்து கொண்டே இருங்க. வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அவனுக்கு எந்த வகையிலையும் ஷிர்க்கே செய்யக்கூடாது. வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, எந்த வகையிலும் நீங்கள் அவனுக்கு ஷிர்க்கு செய்யாதீங்க. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு எப்போவுமே நல்லது செஞ்சு கொண்டிருங்க, அவங்களுக்கு எந்த வகையில் அவங்க மனசு நோகிற மாதிரி நடக்கக்கூடாது. ஒல்ஜாரிதில் குருபா ஒல்ஜாரில் ஜுனுபி, பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய அண்டை வீட்டார், இவர்களுக்கும் நீங்கள் நல்லது செய்யுங்க. ஒஸ் சாஹிபி பில் ஜம்பி, நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அது அண்டை வீடுன்னு கிடையாது. ஒரு வேலை பார்க்கும்போது பக்கத்தில் இருப்பாங்க, ஒருத்தர் பயணத்தில் போகும்போது கூட இருப்பாங்க, உங்களுடன் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் நல்லது செய்யுங்கள். வபனி சபீலி, பயணத்தில் இருக்கும்போது பயணத்தில் சில பேருக்கு சில தேவைகள் ஏற்படும், அவர்களுக்கும் நீங்கள் நல்லது செய்யுங்க. ஓமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வலதுகை எதனை உரிமையாக்கி கொண்டதோ, அது அடிமைகளாக இருக்கலாம், அல்லது நம்ம கையில் இருக்கக்கூடிய ஆடு மாடு ஒட்டகங்கள் இவைகளாக கூட இருக்கலாம், உங்களுடைய உடமையில் இருக்கக்கூடிய அவைகளுக்கும் நீங்கள் நல்லது தான் செய்யணும், எந்த வகையில் அவங்களுக்கு இடையூறு செய்கிற மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு இந்த ஆயத்தினுடைய தர்ஜுமாவை பார்க்குறோம், மொழிபெயர்ப்பை பார்க்குறோம். இன்னல்லாஹ் லா யுஹிப்பு மன் கான முக்தாலம் ஃபஹூரா, யார் மேலே சொன்ன அந்த விஷயங்கள்லாம் தவிர்த்து நடக்கிறாங்கலாம் மிக பெருமை அடிக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி ஆட்களை வந்து அல்லாஹ் விரும்புறதில்லை என்பது இந்த ஆயத்தினுடைய ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்குது. இப்போ இதனுடைய விரிவுரையை பார்க்குறோம் நம்ம. வஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் அப்படின்னா என்னங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இல்லை, இறைவனுடைய வணக்கம்னா என்னது, தொழுகை நோன்பு, இப்படி தானே வணக்கம் அப்படிங்கிறது. ஆனால் இஸ்லாம் அதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளலை, வெறுமனே தொழுகை நோன்பு மட்டும் வந்து வணக்கம் சொல்லலை. குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டியது, நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு, நம்மளுடன் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமைகளையும் சேர்த்து செய்யணும் என்பதாக இஸ்லாம் அதுதான் ஒரு வழிபாடு என்பதாக சொல்லதை தவிர வெறுமனே குனிகிறோம் எந்திக்கிறோம் நோன்பு வைக்கிறோம் இது மட்டும் பத்தாது. அது நம்ம கையில் ஒரு காலம் இல்லாமல் இருந்துச்சு. நோன்பு இல்லை, தொழுகை இல்லை, அல்லாஹ் விரும்பினால் மன்னிச்சு சொர்க்கம் தர வாய்ப்பு இருக்குது. ஆனால் செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய தவறிட்டோம். குழந்தைகளுக்கு, நம்மளுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய தவறிட்டோம், அவங்கள ஏதாவது நம்ம துன்புறுத்தி இருந்தால் இதில் மன்னிப்புலாம் கிடையாது, அவங்க சம்மந்தப்பட்டவர்கள் மன்னிக்கிற வரைக்கும். அப்போ பாருங்கள் இஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெறுமனை இப்போ நம்ம கூட பார்ப்போம்ல, பலரும் என்னன்னாலும் செஞ்சுக்கோ, அந்த கடவுள் உண்டியலில் பேர் போட்டாச்சுன்னா எல்லாம் பரிசுத்தமாகிடுறாங்கல்ல, ஃபில்டர் பண்ணுறது, இதெல்லாம் இஸ்லாம் ஒத்துக்கிறாது. அது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எப்படி சரி, அதை விட கூடுதலாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் சரியான முறையில் பேணப்படணும் என்பதை இஸ்லாம் கவனமாக சொல்லிக்கொண்டே இருக்குதுன்னு பார்ப்போம். வஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் எதுவுமே அல்லாஹ்வுக்கு ஷிர்காக ஆக்கிப்படாதீங்க. ஷிர்காக ஆக்குறதுனா இன்னைக்கு கல் சிலைகளை செஞ்சு வச்சுட்டு ஷிர்க் செய்கிறாங்களா, இது ஷிர்க். அல்லாஹ்வுக்கு இணையாக நம்ம வந்து செயல்படுற நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அது அல்லாமல் பல விஷயங்களும் நம்மளை அறியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது அதிர்ச்சியாக இருக்கும். சில பேர்கள் தாயத்து கயிறு கட்டிக்கிட்டு வீட்டில் சில ஃபோட்டோ மாட்டிச்சுட்டு இதனமாவே எனக்கு பறக்கத்து வருங்கிறாங்கல்ல, இதெல்லாம் ஷிர்க்கினுடைய ஒரு அம்சம். அதாவது அல்லாஹ் தான் சக்தியை தரான், இவைகள்னால என்போ ஒன்று கிடைக்கிது என்று நினைத்தால் முழு ஷிர்க்கின்றாலும் ஷிர்க்கினுடைய ஒரு சின்னதொரு பாகம் அதுக்குள்ளே வந்துருச்சுன்னு பார்ப்போம். நம்ம கூட ஒரு வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். ஒரு முறை சுமார் 9-10 பேர் கொண்ட ஒரு குழு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காண்டி வராங்க. வரக்கூடிய நேரத்தில் 9 பேருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சத்திய பிரமாணம் செய்கிறாங்க, அந்த உடன்படிக்கை எடுக்கிறாங்க இஸ்லாத்தின் மீது. ஒரு ஆளை மட்டும் ஓரம் கட்டி விட்டாங்க, அவர்கிட்ட அந்த உறுதிமொழி எடுக்கல, விரட்டி விட்டாங்க முடியாதுன்ட்டு. என்னான்னு கேட்டப்போ அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர் வந்துட்டு தஅல்லக தமீமத்தன், அவர் வந்து தாயத்து போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதை பிடிச்சி அத்து கீழே போட்டதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இடத்துல உடன்படிக்கை செய்வாங்கன்னு பார்ப்போம். காரணம் இறைவனால தான் எல்லாம் நடக்குது,
அத்தோட இவைகளுக்கு என்னமோ சக்தி உண்டு என்பதாக நம்மளுடைய செயல்பாடுகள் சொல்லி கொண்டிருக்குது. வாயில களிமா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டோம். நான் செயல்பாடுகள் இந்த தாயத்தை கீழே தூக்கி போடு, வீட்டில் இந்த மாதிரிலாம் ஒரு கட்டம் போட்டு எடுத்து ஒரு ஃபோட்டோ மடிச்சு இதுக்கு ஒரு பூவை போடுறது, பத்தியை குளிச்சு வைக்கிறது, இப்படின்னா இதுக்கு ஒரு சக்தி உண்டு நீங்கள் கற்பிக்கிறீங்க. தூர போடுங்கன்னு சொன்னால் அது மனசு ஒத்துக்கிற மாட்டேங்குதுன்னா நீங்கள் இதுக்கு ஏதோ சக்தி கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஈமான் பூரணம் கிடையாது. வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, இறைவனுக்கு நிகராக எதையுமே ஷிர்க் ஆக்கிடக்கூடாது. அதே மாதிரி இன்னைக்கு நம்மள சில பேருக்கு சொன்னால் கசப்பாக இருக்கும். இறந்தவர்கள்ட்ட போயிட்டு துவா கேட்கறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அவுளியாக்கள் பிரித்து வச்சிருக்கிறாங்க. இங்கே வேணுமா அங்கே போ, அது வேணுமா இங்கே போ என்பதாக. நம்ம இறையடியார்களை ஜியாரத் செய்கிறது சுன்னத்து. பொதுவாக கபிரிஸ்தானை ஜியாரத் செய்கிறது சுன்னத்து. பெரியவர்களையும் நம்ம ஜியாரத் செய்கிறது சுன்னத்து இருக்குது. அந்த சுன்னத்தில் அங்கே போய்ட்டு அவங்களுக்காக துவா செய்யணும். அல்லாஹ் இவங்களுடைய தர்ஜாவை கூட்டு அப்படிங்கிற மாதிரி துவா செய்யணுமே தவிர நம்மளுடைய தேவைகள் அவங்கள்ட்ட போய் கேட்பதற்காண்டி அனுமதியெல்லாம் கிடையாது. அப்படி கேட்டாச்சுன்னா அல்லாஹ்வுக்கும் சக்தி உண்டு, ஏதோ உங்களுக்கும் சக்தி உண்டு என்பதாக. அதனால் நம்ம இபாதத் செய்யக்கூடிய நேரத்தில் அதோட கொஞ்சம் கூட ஷிர்க் வைப்பதில் அப்படிங்கிறது அதில் வந்துவிடவே கூடாது என்பதை நாம் பார்ப்போம். சரி, நம்ம அமல் செய்கிறோம். அமல் செய்கிறதோட நம்ம குடிக்கிறோம், நிமிடுறோம், இதோட நம்மளுடைய அமல்கள் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம ஏற்கனவே ஒரு தஃப்சீர் பார்த்துருப்போம். லைசல் பிர் அன் துவல்லு உஜூஹக்கும். எத்தனாவது ஆயத்துங்க அது? சூரத்துல் பக்ராவில் 127. சூரத்துல் 177. லைசல் பிர் அன் துவல்லு உஜூஹக்கும் கிபிலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி அப்படிங்கிற ஆயத்தினுடைய விரிவுரை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி தருவான், உங்களுக்கு நல்லறம் நன்மை அப்படிங்கிறதெல்லாம் வெறுமனே உங்களுடைய முகத்தை கிபிலாவின் பக்கம் திருப்பதில்லை. கிழக்கு மேற்க பக்கம் திருப்புறீங்களோ இது மட்டும் நன்மைன்னு நினச்சிக்கிறாதீங்க. மாறாக ஈமான் சரியான முறையில் இருக்க வேண்டும். அதற்கப்புறம் செய்ய வேண்டிய கடமைகள், ஏழைங்க, மாதிரி யாசகம் கேட்டு வரக்கூடியவங்க, அனாதைகள், இவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் செய்யணும். அது மாதிரி ஒரு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கு பூர்த்தியாக்கணும். இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் எல்லாம் பட்டியல் போட்டு காட்டிட்டு இதெல்லாம் செஞ்சால் தான் அது ஈமானு, அதுதான் தக்வா உள்ளவர்களுடைய அடையாளம் என்பதாக சொல்லுமே தவிர வெறுமனே தாடி வைக்கிறது, புர்கா போடுறது, குடிகிறது, நிமிறது இது இஸ்லாம் இதை மட்டும் அங்கீகரிக்கல. மாறாக இதோடு சேர்ந்து செயல்பாடுகள் சரியான முறையில் அமைந்திருக்க வேண்டும் என்பதாக உள்ளட்சத்தோடு இருக்கணும். மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உரிமைகள்லாம் சரியான முறையில் பேணணும் என்பதாக அந்த ஆயத்தில் ஏற்கனவே நம்ம விரிவான முறையில் ஒரு முறை பார்த்துருக்கிறோம் குர்ஆனுடைய அந்த தஃப்சீரை. எனவே இபாதத் செய்வதோட செய்ய வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும் சரியான முறையில் நிறைவேற்றி கொண்டிருக்கணும் என்பதை நம்ம பார்ப்போம். குர்ஆனில் எங்கே பார்த்தாலும் சரி கிட்டத்தட்ட ஒரு 80-70% எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய இபாதத், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அவனை மட்டும் நம்புங்கள் என்று சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் ஒரு விஷயத்தை சேர்த்து வரும். என்னதுங்க அது? ஜக்காத்தை கொடுங்க அப்படிங்கிறது சேர்ந்து வரும். இது சேர்ந்து வரும். தொழுகையும் ஜக்காத்தும் சேர்ந்து வரும். இது தொழுகையோடு சம்பந்தப்பட்டது. நான் சொல்றது இறைவனை வணங்குங்கள், தௌஹீத், அதாவது அவன் ஒருத்தன் தான், நீங்கள் அவனை மட்டும் வணங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் பெரும்பாலும் இன்னொரு விஷயம் சேர்ந்து வரும். அது மாதிரி அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யுங்க அப்படின்னு வரும்போது இன்னொன்று சேர்ந்தே வந்துடும். என்னது அது? பெற்றோருக்கு நீங்கள் சரியான முறையில் அந்த அளவுக்கு உரிமை. அல்லாஹ் ரசூலுக்கு அப்புறம் உலகத்தில் மிக தேவையானது, சரியானது, கட்டாயமானது எது? பெற்றோர்கள். நம்ம ஏற்கனவே இன்னொன்றில் பார்த்துருப்போம், வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு பில் வாலிதைனி இஹ்சானா. சூரத்து இஸ்ராவில் அல்லாஹ் தஆலா சொல்லிப்பா, நீங்கள் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது, தாய் தகப்பனுக்கு நல்லது செய்யுங்க என்பதாக அந்த ஆயத்தில். இந்த சூரத்துல் பக்ரால பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சூரத்துல் நிசாவில் பார்க்கலாம். இடத்துக்கிடம் அல்லாஹ்வே சொல்லும் போதெல்லாம் அந்த இடத்துல தாய் தந்தை சேர்த்து சொல்லுவாங்க. தாய் தந்தையினுடைய காலில் விழுறது அனுமதி கிடையாது, வணக்கம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு தேவையான அந்த உரிமைகள் சரியான முறையில் கொடுக்கப்பட்டு அவங்களுடைய மனசு கொஞ்சம் கூட கோணாமல் நடக்க வேண்டும் என்பது மிக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மீண்டும் நமக்கு வலியுறுத்தி சொல்லி கொண்டே இருக்கும். அந்த வகையில் தான் அங்கே பாருங்கள், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு, அல்லாஹுவை வணங்குங்க, அவனுக்கு ஷிர்க் வச்சு போடாதீங்க. வபில் வாலிதைன், அல்லாஹுக்கு அப்புறம் உடனே வாலிதைன். வாலிதைன் என்னங்க? வாப்பா அம்மாவை பற்றி உள்ள செய்தி வந்துருச்சு. வாப்பா அம்மாவுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் நல்லது தான் செய்யணும், இஹ்சான் நல்லது செய்யணும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லித்தரான். இந்த ஆயத்தில் வந்துக்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன அல்லாஹுக்காக வேண்டி, அந்த மாதிரி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாமே ஒரு சேர அல்லாஹு தஆலா எந்த நமக்கு விளக்கி தரான்னு பார்ப்போம். அந்தளவுக்கு ஈமானுங்கிறது இஸ்லாம் குர்ஆனுங்கிறது நமக்கு மக்களுடைய கடமைகளை பற்றி நம்ம வலியுறுத்தி கொண்டிருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ அல்லாஹ் சொல்லும்போது நீங்கள் அல்லாஹ் ஆப்பா அம்மாவுக்கு, தாய் தந்தைக்கு நீங்கள் எப்போவுமே நல்லது செய்து கொண்டுறீங்க அப்படின்னு சொல்லுது. பொதுவாக பாருங்கள், நான் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டியதில் ஒன்று அவங்களுக்கு நல்லது செய்கிறது, சரியா? இன்னொன்று அவங்களுக்கு இடையூறு செய்கிறது, அவங்களுடைய மனசு நோகிற மாதிரி நடந்து கொள்வது.
மூணாவது ஒரு நிலை நடுநிலையாக இருந்துக்கிறது, நல்லதும் செய்கிறதில்ல பொல்லாததும் செய்கிறதில்ல, அமைதியாக இருந்துக்கிறது. இந்த மூணில் எதுங்க செய்யணும்? புரிஞ்சதில்ல. ஒன்று நல்லது செய்கிறது, இன்னொன்று அவங்களுக்கு கேடு செய்கிறது, அவங்களோட மனசை துன்புறுத்துது, இன்னொன்று நடுவில் உட்காந்துக்கிறது நியூட்ரலில். அப்படின்னா என்னங்க, எது நல்லது எது செய்யணும்மா? இஸ்லாம் சொல்கிறது நீங்கள் வந்து அவங்களுக்கு இடையூறு கொடுக்காதீங்க அப்படின்னு மட்டும் நிப்பாட்டிக்கல. அஹ்சினு ஒபில் வாலிதின் இஹ்சான், நல்லது செய்யணும் அப்படிங்கிறது. புரியுதா இல்லையா? சில பேர் கல்யாணம் வரைக்கும் நல்லா இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாடி பின்னாடி ஓடி போயிடுவாங்க, பொண்டாடி பேச்சை கேட்டு தாய் தாப்பனுக்கு இடைஞ்சல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரும் கஷ்டங்களை அவங்க உலகத்திலே அனுபவிப்பாங்க. இந்த மாதிரி தாய் தந்தைக்கு அவங்க மனநோவினை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனா. எனவே தாய் தந்தை எப்போவுமே முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது. ஒபில் வாலிதைன்னு எஹ்சானா, தாய் தந்தைக்கு எப்போவுமே முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது. 3 பேருடைய துவாக்கள் கட்டாயமான முறையில் கபூல் ஆகும். சலாசு தஅவாத்தின் முஸ்தஜாபாத்துன், 3 பேருடைய துவா கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்குருவான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு வருது. யாருங்க? வாப்பா, பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்காண்டி செய்கிறது. பயணத்தில் இருக்கும் பொழுது கேட்கக்கூடிய துவா, பயணத்தில் பெரிய கஷ்டங்கள் வரும், எனவே அந்த நேரத்தில் நல்லா தரக்கூடிய ஒரு பரிசு. அதுக்கப்புறம் ஒரு அநீதி இழைக்கப்பட்டவன் ஒருத்தன், அநீதி இழைக்கப்பட்டது ஒரு முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, ஒரு ஹிந்துவாக இருந்தாலும் அவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அவன் பிரார்த்திக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை உடனே அங்கீகரிக்கப்படும். ஒரு முஸ்லீம் அதில் பாதிக்கப்படுவான். ஒரு முஸ்லீம் அல்லாதவன் போய்ட்டு ஏதாச்சும் இடையூறு செய்தால், அந்த இடையூறு அழிக்கப்பட்ட அநீதம் இழைக்கப்பட்ட ஒரு முஸ்லீம் அல்லாதவன் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு முஸ்லீமுக்கு தண்டனை வரும் என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே எந்த வகையிலும் யாருக்கும் அநீதம் செய்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. பயணத்தில் இருக்கும்போது கூடுதலான முறையில் நமக்கு துவாக்கள் அங்கீகாரமாவது, பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கான செய்யக்கூடிய துவாவும் விரைவான முறையில் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எனவே பெற்றோர்கள் நல்லது செஞ்சாலும் அங்கீகரிக்கப்படும், நல்ல துவா செய்தாலும் அவங்க கோவப்படுறாங்க திட்டுறாங்க அதுவும் கூட அங்கீகரிக்கப்பட்டும் அப்படிங்கிறது இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய நம்ம வீடுகளில் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். இதுக்கு தோதுவான முறையில் ஒரு வரலாறு பல முறையை நம்ம கேட்டதாக இருக்கும், நான் கூட சொல்லித்தான் இருப்பேன். ஞாபகம் தான் சொல்லுங்களேன். ஒரு அம்மா திட்டி போடுவாங்க, பெரிய ஒரு வணக்கசாலி மாட்டிக்கிடுவார், அந்த திட்டில் விழுந்துருவார் அப்படிங்கிறது ஒரு வரலாறு. ரொம்ப கஷ்டப்படுவார். அது எந்த அளவுக்கு ஆத்தன்டிக்குன்னு தெரியல, வேற ஏதாவது சொல்லுங்களேன். அது எல்லாமே வேற. இது பனி இஸ்ராயல் சம்பந்தப்பட்ட ஒரு வரலாறு, பலமுறை கேட்டுதான் இருப்பீங்க. அது ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் ஜுரைஜ் என்பதாக, ஞாபகத்துக்கு வருதா? ஜுரைஜ் என்பதாக ஒருத்தர், பெரிய ஒரு வணக்கசாலி. ஒரு பெரிய வணக்கசாலி தனியாக ஒரு பீடம் ஒன்று கட்டி வச்சு, ஒரு பள்ளிவாசல் கட்டி வச்சு எப்போ பார்த்தாலும் வணங்கிக்கிட்டே இருப்பார். ஹதீஸ் சஹியான ஹதீஸு, புகாரி சஹி முஸ்லீமும் எல்லாத்துலேயும் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இது. அதை தலைப்பு எப்படி போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, சிறு வயதில் பேச முடியாத பருவத்திலே பேசிய 3 குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதில் இந்த வரலாறில் இடம்பெறக்கூடிய ஒரு குழந்தை கூட பேசியிருக்கணும் என்பதாக தலைப்பு கொடுத்து புகாரி உட்பட பல கித்தலைப்பு இடம்பெறக்கூடிய ஒரு வரலாறு. ஜுரைஜ் என்பதாக ஒரு மனிதர் இருந்தார். அவர் எப்போவுமே இபாதத்திலே இருப்பார், வணக்க வழிபாடில் இருந்துக்கிட்டு இருப்பார். ஒரு முறை அவர் தொழுதுட்டு இருக்கக்கூடிய இடத்துல அவங்க அம்மா வந்து கூப்பிட்றாங்க, ஜுரைஜுன்னு கூப்பிட்றாங்க. அவருக்கு சட்டம் தெரியல, தொழுகையை கன்னியூ பண்ணுறதா, தொடர்ந்து தொழுகை கொண்டிருக்கிறதா, தொழுகையை விட்டு போட்டு அம்மாவுக்கு பதில் சொல்கிறதான்னு தெரியல, தானே மனசுக்குள்ளே பேசிக்கிறாரு. சரி தொழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டாங்க. இன்னொரு நாள் வந்து கூப்பிட்றாங்க, அப்பவும் அதுதான், தொழுதுகிட்டே இருக்கிறார். எப்போ பார்த்தாலும் வணக்கம் இவருக்கு. இவருக்கு எப்போ பார்த்தாலும் வணக்கத்தை நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாஹ் நினச்சா நமக்கு வந்து சும்மா மன்னிச்சு விட்டுருவான். நான் மக்களுக்கு மற்ற ஜீவராசிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கோட்டை விட்டால் அது வெறுமனா மன்னிப்புங்கிறதெல்லாம் கிடைக்க வாய்ப்பில்லை. அந்த அம்மா வந்து 2வது நாளும் கூப்பிட்றாங்க ஜுரைஜுன்னு, அப்போ அவர் இபாதத்தில் இருக்கிறாரு. 3வது நாளும் வந்து கூப்பிட்றாங்க ஜுரைஜுன்னு மகனை கூப்பிட்றாங்க, அப்போவும் இபாதத்தில் இருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு பழி சொல்லு, ஒரு பத்துவா செஞ்சுட்டு போயிருச்சு. அல்லாஹ்வே இந்த ஆளை வந்துட்டு சாகிறதுக்குள்ள ஒரு கெட்ட பெண்ணு விபச்சாரியின் காரணமாக இவளுக்கு தண்டனை கொடுக்காம இவங்க சாகக்கூடாது அப்படின்னு பத்வா செஞ்சுட்டு போயிருச்சு. ரொம்ப கேட்கும்போதே கொடூரமாக தெரியும், அவ்வளோ பெரிய கஷ்டம் அந்த தாய்க்கு. அந்த துவா பழிச்சிருச்சு. அந்த அவர் செய்கிறது என்னங்க, அவர் ஆஃபீஸ் வேலையோ அல்லது சொந்த வேலையோ கிரிக்கெட் விளையாடுறது அந்த மாதிரி செய்யலை, ஒரு இபாதத்தை தான் இருக்கிறாரு. அது சொல்கிறது யாரும் ஒரு சாதாரண பெண்ணால் தாய் தான். அந்த தாய்க்கு இந்த அளவு கூட ஒரு நாலேஜ் அறிவில்லாமல் போய், அதாவது ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறாங்க, தொழில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இல்லாமல் இருக்குது. அப்படி இருந்தும் கூட அந்த அம்மா செஞ்ச பத்துவா மாட்டிக்கிட்டார் அவர். இதுக்கப்புறம் உள்ள ஞாபகம் இருக்கா? இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெண்மணி வருவாங்க, ஒரு விபச்சாரியான பெண் வந்துட்டு கூப்பிடுவாங்க கெட்டது செய்கிறதுக்காக வேண்டி. இவர் சொல்கிறாரு கல்யாணம் இல்லாமல் இதெல்லாம் கூடாது போ
ஹராம், இப்பெல்லாம் தொடர்பு கொள்ளக்கூடாது, போன் விரட்டி விடுக்காரு. இவர் நல்ல மனுஷன், இபாதத் செஞ்சவர் இருக்கார்ல, இதெல்லாம் கூடாது, கல்யாணம் இல்லாமல் போமான்னு விரட்டி விட்டுருவார். இந்த அம்மா அந்த தன்னுடைய ஆசையை தீர்த்துக்கிறதுக்காண்டி ஒரு ஆட்டிடையன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட போய் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக்கிறாங்க. கடைசியில் ஒரு குழந்தையும் உருவாயிருது, குழந்தையும் பெற்றுறாங்க. பெற்றதுக்கப்புறம் மக்கள்லாம் காரி துப்புறாங்க இந்த பொம்பளை பார்த்துட்டு. என்னம்மா நீ இப்படி பண்ணி போட்ட, கல்யாணம் இல்லாமல் யாராவது குழந்தை பெறுவாங்களா, இந்த மாதிரி நடந்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டப்போ அவன் தன்னுடைய பழியை நீக்கி கொள்றதுக்காக வேண்டி நேராக இவர் மேலே பழியை போட்டுருச்சு. அவர் யாருங்க? ஜுரேஜ் மேலே போட்டுருச்சு. எல்லாரும் இவர் ரொம்ப நல்ல மனுஷன், தனியாக பள்ளியாசல் கெட்டி வச்சுட்டு இபாதத் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு இவர் ஒரு புனிதராக கருதிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் மேலே பழிய போடும். மக்களுக்கெல்லாம் சரியான கோபம் வந்துருச்சு. நீ ஒரு ஏமாற்றி பேரொழியாக இருக்கிற, நீ இந்த மாதிரிலாம் மக்களை ஏமாற்றிக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. ஆனால் வெளியே பார்த்தா நீ பெரிய தாடி ஜிப்பா, நான் சொல்கிறேன் இந்த தாடி ஜிப்பாலாம் ஏதோ நீ இந்த மாதிரி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற, நீ பள்ளியாசல் மாதிரி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து திட்டி கேவலப்படுத்தி அவனுடைய பள்ளியாசலாம் உடச்சி தள்ளி போட்டாங்க. இவர் எவ்வளவோ சொல்கிறாரு, மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அந்த பொம்பளையினுடைய பேச்சு தான் கேட்டாங்க. இவருக்கு காப்பாற்றி தப்பிக்கிறதுக்கு வழியே தெரியல. உடனே உது செஞ்சுட்டு 2 ரக்கா தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாரு. துவா செய்து முடிச்சுட்டு அந்த கூட்டத்தில் இந்த பொம்பளையும் வந்திருக்கிறாங்க, கையில் குழந்தையோட. பேச முடியாத பருவம், இப்போ தான் குழந்தை பிறந்திருக்குது. சாதாரண ஒரு குழந்தைங்கிறது ஒரு 8 மாதம் 1 வயசு கழிஞ்சதுக்கப்புறம் தான் அத்தா அம்மான்னு சொல்ல ஆரம்பிக்கும். ஒரு பருவத்தையும் எட்டாத ஒரு பச்சளம் குழந்தையை கொண்டு வந்திருக்கிறாங்க. தொழுது முடிச்சுட்டு நேராக அந்த குழந்தைய போய் கேள்வி கேட்குறாங்க, உன்னுடைய தந்தை யார் அப்படின்னு குழந்தை பதில் சொல்லுது. அந்த இடத்துல ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க, அவன் தான் என்னுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. அதுக்கப்புறம் இவங்க உண்மையை விளங்கிறாங்க. பேச முடியாத பருவத்தில் ஒரு குழந்தைய பேசல, இது உண்மை இருக்குது, இவர் ஏதோ பிரத்யேக சக்தி இருக்குது, இவர் நல்ல மனுஷன் அப்படிங்கிறது விளங்கிட்டு எல்லாருமே மன்னிச்சுங்க அப்படிங்கிறாங்க. உங்களுடைய அந்த பள்ளியாசலை உடைச்சோம்னா இதுக்கு பதிலாக நாங்கள் வேறு பள்ளியாசலை கட்டி தந்துடுறோம், அந்த பள்ளியாசலும் கூட தங்கத்தால் வெள்ளியால் கட்டி தந்துடுறோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சொல்லுவாங்க. எனக்கு தங்கத்தால் வெளியெல்லாம் கெட்ட வேண்டாம், ஏற்கனவே இருந்த மாதிரி அந்த களிமண்ணை வச்சு எனக்கு ஒரு பீடம் ஒரு பள்ளியாசலை கட்டி தந்தால் போதும் என்பதாக அந்த வரலாறு அந்த இடத்துல நிறைவு பெறுகின்றது. புகாரி முஸ்லீம் எல்லாத்திலும் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இது. இதில் நமக்குரிய பாடம் என்னவென்றால், அல்லாஹுக்கு வணக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் ஒபில் வாலிதின் இஹ்சானா அப்படிங்கிற இந்த ஆயத்தில் 2 சொல்லல, தாய் தந்தைக்கு நீங்கள் நல்லது செய்யணும், அவங்களுடைய மனசு கொஞ்சம் கூட நோவினை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லுதில்ல, அதில் ஒரு சின்ன ஒரு கோட்டை விட்டார். கோட்டை விட்டது கூட எந்த காரணம் கிடையாதுங்க, விளையாட்டுலையோ கிரிக்கெட்லையோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சீட்டாட்டம் அப்படிலாம் கிடையாது. அது மாதிரி ஆஃபீஸ் வேலையில் வியாபாரத்தில் அதுலேயும் கிடையாது, வணக்கத்தில் தான் இருந்தார். ஆனாலும் அந்த இடத்துல தாய் தகப்பனுடைய மனசு நோகடிக்கப்பட்டதின் காரணமாட்டு அவர் மாட்டிக்கிட்டார். துவா செஞ்சது அவங்க அம்மா துவா செஞ்சப்போ தொழில் பாயை கீழே விரித்து வச்சு உதவு செஞ்சுட்டு 2 கையெஞ்செல்லாம் துவா செய்யலை, போகிற வழியில் போகிற போக்கில் சொல்லிட்டு மாட்டிக்கிட்டாங்க. எனவே நமக்கு என்ன தெரியுது, தாய் தந்தைக்கு எப்போவுமே நல்லது செய்யணும். அவங்களுடைய மனசு நோகடிக்கப்பட்டால் அவங்க போகிற போக்கில் ஒரு விஷயம் சொன்னாலும் சரி, சொல்லாமல் இருந்தாலுமே மனசில் நோகக்கூடிய அந்த நொந்துதல் இருக்குதா இல்லையா, நோகுதல், அதுவே நம்மளை வந்து எங்கேயாவது சிக்க வச்சிரும் அப்படின்னு பார்க்குறோம். எனவே எந்த நேரத்திலும் தாய் தகப்பனுடைய மனசு நோகிற மாதிரி நடக்கக்கூடாது, எப்போவுமே நல்லது தான் செய்யணும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயத்திலே சொல்கிறது, ஒபிதல் குருபா வல்யத்தாமா, குடும்பத்தாருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். குடும்பத்தாருக்கு பொதுவாக மிஸ்கின்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்தாலும் 1க்கு 10 நன்மை கிடைக்கும் இல்லையா, அப்படி தானே? எதா நல்லது செஞ்சாலும் குடும்பத்தாருக்கு செஞ்சால். இதில் பேசக்கூடிய பல விஷயங்கள் நம்ம ஏற்கனவே எடுத்தோம்னா கிளாஸில் ராய்த்தல்லை கதிபித்தீன், அதில் வரக்கூடிய நிறைய ஹதீஸ்கள் இதிலையும் கூட ஜாயிண்ட் ஆகத்தான் செய்யும். எனவே நீங்கள் இதை ஒட்டி வேறு எதுவும் ஞாபகம் இருக்குன்னு இதில் சொல்லலாம். அதில் வர்றது பல விஷயங்கள் இதோட ஜாயிண்ட் ஆகத்தான் செய்யும். இப்போ குடும்பத்தாருக்கு நம்ம உதவி செய்தால் என்னங்க நன்மை கிடைக்கும்? சதக்கா ஒரு மிஸ்கினுக்கு நான் செய்கிறேன், அது ஒரு நன்மை. அதுவே என்னுடைய குடும்பத்தாருக்கு செய்தால், குடும்பத்தில் யாரோ கஷ்டப்பட்டவங்க அங்கே செய்யும் பொழுதும் சில 2 நன்மை வந்துடும். அந்த சதக்காங்கிறது வந்துடும், சிலத்துர் ரஹீம், குடும்பத்தை ஒட்டி சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படிங்கிற நன்மையும் கிடைச்சிடும். மிஸ்கினுக்கு கொடுத்தா வெறும் சதக்கா மட்டும்தான். இதே பைசாவை குடும்பத்தில் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அங்கே கொடுக்கும் பொழுது நம்ம குடும்பத்தை சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படிங்கிற நன்மையும் வருது. அது மாதிரி சதக்கா செய்தோம் அப்படிங்கிற 2 நன்மை கிடைக்குது. அதனால் எப்போவுமே குடும்பத்தார் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். எத்தாமா, எத்தீம்களுக்கும் நம்ம வந்து உதவி செய்யணும். எத்தீம்களை பற்றி நம்ம போன வாரம் பார்த்துருந்தோம் ஒரு ஹதீஸ். ஆனால் அவள் காஃபில் எத்தீமி இப்படி சொன்னாங்கல்ல, நானும் எத்தீமை யார் பொறுப்பேற்று நடக்கிறாங்களோ 2 பேரும் இப்படி இருப்போன்னு காட்டினாங்க. 2 விரலும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று அடுத்திருக்குது, அந்த மாதிரி சொருக்கத்தில் என் கூட இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனவே எத்தீம்களுக்கு நம்ம வந்து அனாதைகளை ஆதரிக்கணும், மிஸ்கின் ஏழைங்களுக்கு நாம் உதவ வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். இப்படிலாம் செஞ்சால் தான் ஒரு முஸ்லீம் பூரணமான முஸ்லீமாக இருக்க முடியும்.
வெறுமனே நோன்பு சதக்கா, வெறுமனே நோன்பு தொழுகை மட்டும் இருந்தால் பத்தாது, சதக்காவும் செய்யணும். சதக்கா அதாவது பைசா மட்டும் இல்லை, கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் சரியான முறையில் கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட இதில் கட்டுப்பட்டதாக இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒல் ஜாரிதில் குர்பா, அண்டை வீட்டார். பாருங்களேன், இஸ்லாம் எந்த அளவுக்கு நுட்பமான விஷயங்கள் சொல்லுதுன்னு பாருங்களேன். எப்போவுமே வழிபாடுகளை சொல்லி கடந்து போயிடும் எல்லா வேதங்களும், இது உரிமைகளை சொல்லுது. அதுலேயும் இப்படி விழாவாரியாக அடுக்குது பாருங்கள். அனாதை, அது மாதிரி பெண்கள், அது மாதிரி குடும்பத்தார்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரனா அயல் பக்கம் இருக்காங்களா, அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை செய்யணும். அதுலேயும் கூட விட்டு வைக்கல. தில் குர்பா வல் ஜாருல் ஜுனுபி, பக்கத்து வீடுனா நம்ம வந்து வீட்டை ஒட்டிருக்கூடிய வலது இடது முன்னாடி அதோட நம்ம பாடிட்டு போயிடும் பக்கத்து வீடுன்னு சொல்லி. அதையும் விடாமல் ஒல்ஜாரில் ஜம்பி, தூரத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்கள், அதாவது 4-5 வீடு தள்ளி இருக்கும்ல, 10 வீடு தள்ளி இருக்கும், அவங்களும் கூட உனக்கு அயல் வீட்டுக்காரர் தான், அவங்களும் உனக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள், அவங்களுக்கும் செய்யணும் என்பதாக அதையும் குறிப்பிட்டு சொல்லுதுன்னு பார்ப்போம். ஒல்ஜாரிதில் குர்பா, பக்கத்தில் இருக்கும் அண்டை வீட்டுக்காரரும், ஒல்ஜாருல் ஜுனுபி, தூரத்தில் இருக்கும் ஒரு 5-6 வீடு தள்ளி இருப்பாங்க, அவங்களும் உனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தான், அவங்களுக்கும் சரியான முறையில் நீ செய்ய வேண்டும் என்பதாக ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒல்ஜாரிதில் குர்பா, பக்கத்தில் வீடுங்கிறது 2 வீடு இருக்குது, அதில் ஒரு வீடு சொந்தமும் கூட, இன்னொரு வீடு வெறும் பக்கத்து வீடு. அப்படின்னா நீங்கள் சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த பக்கத்து வீடுக்கு முதல் உரிமை கொடுங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஒல்ஜாரில் ஜுனுபி, பக்கத்து வீடு சொந்தம்லாம் கிடையாது, அவங்க அந்நியர்கள் தான், அப்படி இருந்தாலும் அவர்களுக்கும் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது. அந்த ஒல்ஜாருல் ஜுனுபிங்கிறதுக்கு இப்படியும் கூட அர்த்தம் வைக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் என்றும் கூட அர்த்தம் வைக்கிறாங்க. பக்கத்தில் முஸ்லீமான பக்கத்து வீடு இருக்காங்க, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்காங்க, அவங்க ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், அல்லது நாத்திகவாதிகளாக இருக்கலாம், இறைவனே இல்லை என்று சொல்லுவான், அவன் கூட உனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அவனுக்கும் நீங்கள் நல்லது தான் செய்யணும், அவனையும் கூட மன நோகெடுக்க மாதிரி நீங்கள் நடக்கக்கூடாது என்பதாக இதுவெல்லாம் பட்டியலிட்டு இஸ்லாம் நமக்கு ஒரு போதனையாக தருது என்பதை நாம் பார்ப்போம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹதீஸ், நம்ம ஒரு ஹதீஸ் பலமுறை கேள்விப்பட்டதாக தான் இருக்கும். வல்லாஹி லா யுமினு, வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன் முஸ்லீமே கிடையாது, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன் முஸ்லீமே கிடையாது, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன் முஸ்லீமே கிடையாது அப்படிங்கிறது, இந்த வார்த்தையை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரே சபையில் 3 முறை சொல்கிறாங்க, உண்மையிலேயே முஸ்லீமே கிடையாது, சத்தியமாக சொல்கிறேன் முஸ்லீம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் அது அல்லாஹ்வுடைய தூதரே, இவ்வளோ ஒரு கடுமையான வாக்குகள் உபயோகிக்கிறீங்களே, யார் அது அப்படின்னு கேட்குறாங்க. யா ரசூலல்லாஹ், மன் யா ரசூலல்லாஹ், யார் அது அப்படின்னு கேட்குறாங்க. அல்லதி லா யஅமனு ஜாருஹு பவாயிகஹு, யாருடைய தொல்லையிலிருந்து அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரங்கள் நிம்மதியாக இல்லையே, இவன் தான் முஸ்லீமே கிடையாது, முஸ்லீம் தான், பெரிய நோன்பு தொழுகையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான், ஆனால் எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதாவது இவனுடைய குப்பைகள் அக்கம் பக்கத்தில் தள்ளி விடுறது, இவனுடைய கழிவு நீர்கள் அவன் பக்கமாக போகிறது, அல்லது துணிமணியை காயப்படும் பொழுது ஏதோ ஒரு வகையில் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. எந்த வகையிலும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை கொடுத்தால் இவன்லாம் வந்து பூரண முஸ்லீமே கிடையாது என்பதாக திரும்ப திரும்ப ஒரே சபையில் வந்துட்டு சத்தியமிட்டு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எனவே நாம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உரிமைகளை சரியான முறையில் நாம் செய்து கொண்டிருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். எந்த அளவுக்கு தூரம் கூட இஸ்லாம் பட்டியலிடுதுன்னு பாருங்களேன். ஒஸ்ஸாஹிபி பில் ஜம்பி, பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், கூட இருக்கிறதுனா நம்மளுடைய மனைவி நம்ம கூட இருக்கிறாங்க, கணவன் கூட இருக்கிறா வச்சுக்கலாம், சரியா இல்லையா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பயணத்தில் போகும்போது, அந்த ட்ராவலில் பயணத்தில் இருக்கும்போது, பஸ்ஸில் ட்ரெயினில் இருக்கும்போது, ஃப்ளைட்டில் இருக்கும்போது கூட உள்ளவர்கள் தான். இதெல்லாம் சில மணி நேரங்கள் இருந்து இறங்கி போயிடுவாங்க. ஒரு இப்படித்தான் ஒரு சந்திப்பு, இந்த சந்திப்பிலையும் சரியான முறையில் நடந்து கொள்ளணும் என்பதாக இதையும் கூட ஒரு உரிமையாக இஸ்லாம் சொல்லுதுன்னு பார்ப்போம். உஸ்தாஹிபு ஃபில் ஜம்பி, பயணத்தில் இருக்கக்கூடியவங்க அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்கள் கூட வேலை செய்யும் பொழுது, ஆஃபீஸில் நம்ம கூட வேலை பார்க்குறாங்க அல்லது கூட படிக்கிறாங்க காலேஜில் ஸ்கூலில், இவர்களோடு நீங்கள் சரியான முறையில் நடந்து கொள்ள தான் வேணும் என்பதாக இஸ்லாம் சொல்லுதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் ஏதோ போகிற போக்கில் இந்த குரானை பற்றி புகழ்றதுக்காண்டி சொல்லப்பட்டது அல்ல, செயல்முறையில் இதெல்லாம் காண முடியும். இதுதான் இந்தியாவில் இஸ்லாம் பரவுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சுன்னு பார்ப்போம். அதாவது இந்த மாதிரி கொள்கைகள்லாம் இஸ்லாம் போதிக்குதில்ல, உரிமைகளை போதிப்பதன் காரணமாக தான் அன்னைக்கு கேரளாவிலையும் சரி நம்ம வடநாட்டிலையும் சரி இஸ்லாம் பரவியதற்காண்டி காரணம் எதுதான்? வெளிநாடுகள்லேருந்து அரபிகர்கள் வந்தாங்க, வரும்பொழுது அவங்க விற்கக்கூடிய அந்த வியாபாரங்கள் நியாயமான முறையில் லாபம் வச்சுருக்கிறாங்க, பொய் சொல்கிறதில்ல, ஏமாத்துறதில்லை, அவங்களுடைய ஒழுக்கங்கள் இதுவெல்லாம் தான் அவர்கள் இஸ்லாத்தை மாறுவதற்காண்டி காரணமாக இருந்துச்சு நம்ம இந்தியர்கள்.
எனவே இந்த செயல்பாடுகள்லாம் மிக பெரும் தாக்கத்தை உருவாக்கி தருதுன்னு பார்ப்போம். இந்த ஒரு இடத்துல மட்டும் இஸ்லாம் இதை பற்றி சொல்லவில்லை, உரிமைகளை பற்றி. குர்ஆனில் நடிகளும் இது போன்ற விஷயங்களை காண முடியும். ஒரு இடத்துல அல்லாஹ் இப்படியே கூப்பிட்டு நம்மளை பார்த்து சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹூ ஃபில் மஜாலிசி, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்களிடத்தில் சொல்லப்பட்டால் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் விசாலமாக்கி கொடுங்க. அதாவது ஒருத்தர் வராரு, அவருக்கு உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கல, கொஞ்சம் ஒதுங்கி கொடுங்க என்று கேட்டால் நீங்கள் ஒதுங்கி இடம் கொடுக்கணும் என்பதாக இஸ்லாம் சொல்லுகின்றது. இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படிங்க இருக்குது? இது வெறும் பயானில் மட்டும் கிடையாதுங்க, பஸ்ஸில், ட்ரெயினில், அங்கேயும் கூட இதை மாறுத்தா. உங்களிடத்தில் இடம் கேட்டால் இடம் கொடுங்கள் என்பதாக குர்ஆனுடைய கட்டளை. தஃபஸ்ஸஹூ ஃபில் மஜாலிசி, இருக்க இடம் கேட்டால் நீங்கள் விசாலமாக்கி கொடுங்கள். இடம் என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு ஒரு ட்ரெயினில், பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போது யாராவது அப்போ தான் காலை கொஞ்சம் விரிச்சு உட்காருவோம், உள்ளே வந்து பூந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இஸ்லாம் சொல்லுது ஒதுங்கி நீங்கள் இடம் கொடுங்க. ரொம்ப சொல்கிறான், இருக்கிற இடத்தையும் சேர்த்து விசாலமாக்கி நம்ம வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருப்போம். ஆள் வருது, உடனே கால் நீட்டி படுத்துக்கிறது, முழு சீட்டு எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு குணாதிசைகள் என்பதாக இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துதுன்னு பார்ப்போம். எனவே நம்ம இது போன்ற ஒரு பெருந்தன்மையோடு மக்களுக்கு எல்லாருக்குமே செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு பார்ப்போம். அதனால் பயணத்தில் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் நின்றுட்டு போகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. நாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்தோமா, பெரியவங்க வராங்க, முடியாதவங்க அவனுக்கு இடம் கொடுக்கணும். நம்ம சரி அப்படியே கொடுக்க முடியாவிட்டாலும் கூட கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ந்தோமா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவனை உட்கார்றதுக்காண்டி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் இஸ்லாம் ஒரு போதனையாக தருது, செயல் ரூபமும் காட்டி தந்திருக்குது என்பதை நாம் பார்ப்போம். பத்ர் அப்படிங்கிற யுத்தத்துக்காண்டி போகும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிலோமீட்டர் வரும், அப்படி தானே மதீனாவிலிருந்து இருக்கும்ல. அந்த மாதிரி போகக்கூடிய எவ்வளோ 140 கிலோமீட்டர் மதீனாவிலிருந்து அங்கே போகும்போது குதிரையிலையும் ஒட்டகத்திலையும் போகிறாங்க. அது ரொம்ப குறைவான வாகனங்கள் இருக்குது, ஆயுதங்களும் குறைவாக இருந்துச்சு அந்த ஒரு போருக்காண்டி போகக்கூடிய நேரத்தில். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு வாகனத்தில், ஒரு ஒட்டகத்தில் 3 பேர் வந்துக்கிட்டு ஷிஃப்ட் வச்சு போய்கிட்டு இருக்கிறாங்க தவணை முறையில். கொஞ்சம் தூரம் நான் போவேன், அதுக்கப்புறம் இறங்கினதுக்கப்புறம் ஷேக் பாய் ஏறுவார், அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா நம்ம வந்துட்டு இனாயத்துல்லா பாய் ஏறுவார். இந்த மாதிரி ஷிஃப்ட் வச்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஒட்டகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அமர் அபூ லுபாபா அப்படிங்கிற 3 பேர்கள் ஒரு ஒட்டகத்துக்காண்டி தவணை முறையில் முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இறங்கிக்கிட்டு இவர் ஏறுவார் அவர் ஏறுவார் என்பதாக போய் கொண்டிருக்கணும். இந்த மாதிரி போகக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதா ஜாத் உக்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலா நஹ்னு நம்ஷி அலை அன்க, அந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இப்போ உங்களுடைய தவணை முடிஞ்சிருச்சு, நீங்கள் இறங்கி எங்களுக்கு இடம் தெரியுங்களா, இப்போ எங்களுடைய தவணை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காரல, நீங்களே உட்காந்துக்கங்களேன். எவ்வளோ பெருந்தன்மை பாருங்கள் அந்த மக்களுக்கு, நீங்களே உட்காந்துக்கங்க, நாங்கள் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்மளாக இருந்தால் கிடைச்சா போதுண்டா வாய்ப்புன்னு நம்ம சுருட்டிக்கிறோம். அதில் வேற ஒரு தலைவர் வேற, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் அன்பியால நபிமார்களும் தலைவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காருன்னா உடனே உட்காருவாங்க, எந்திரன்னா எந்திரிப்பாங்க. அந்தளவுக்கு ஆணைக்கு அணு கூட பிசகாமல் கட்டுப்படக்கூடிய மக்கள் தான். அதுவும் வாய்ப்பு தானாக தேடி வருது, கிடைச்சா போது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிலாம் வாங்கி கொள்ளலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான ஒரு பதில் சொன்னாங்க, மா அன்துமா பி அக்வா மின்னி, இந்த பாருங்கப்பா நீங்கள் 2 பேரும் இருக்கீங்களா, பேர் என்னங்க சொன்னோம், ஒன்று அலி ரலியல்லாஹு தஆலா, இன்னொன்று அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா. இந்த 2 பேரை பார்த்தேன்னு சொன்னாங்க, இந்த பாருப்பா என்னை விட நீங்கள் 2 பேரும் பெரிய தைரியசாலி ஒன்றும் கிடையாது, என்னை விட நீங்கள் ஒன்றும் இதில் வர வயசில் மூத்தாள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசில் மூத்தவங்க, என்னை விட நீங்கள் பெரிய தைரியசாலி ஒன்றும் கிடையாது. ஒமா அன பி அக்னா அனில் அஜ்ரி மின்குமா, நீங்கள் எனக்கு விட்டு தருவதுக்காண்டி காரணம் என்ன, உங்களுக்கு நன்மை வேணுங்கிறதுக்காண்டி தானே, எனக்கு விட்டு தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், அப்படி தானே, எனக்கு மட்டும் நன்மை தேவையில்லையோ, உங்களை விட எனக்கும் நன்மை வேண்டும், அதனால் நான் என் வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன், இப்போ உங்கள் வாய்ப்பை நீங்களே பயன்படுத்திக்கிங்க, எனக்கும் நன்மை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் நமக்கு என்ன பாடம் பாருங்களேன், ஒஸ்ஸாஹிபி பில் ஜம்பி நம்ம ஆயத்தில் வருது இல்லை, கூட உள்ளவர்களுடைய உரிமையை நீங்கள் பேண வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய தவணையும் முடிஞ்சிருச்சு, இந்த வாய்ப்பு அவராக விட்டு தராரு என்பதாக வாங்கி கொள்ளவில்லை, உன்னுடைய உரிமையை நீ எடுத்துக்கோ என்பதாக அவருக்குரிய உரிமையை முழுமையான முறையில் வசதிப்படுத்தி கொடுக்குறாங்க என்பது ஒரு செய்தி. கூடவே மற்றொரு செய்தி கூட கிடைக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவராக இருந்தாலும் கூட அந்த ஆதிக்க சக்திங்கிறது கிடையாது, எல்லாமே எனக்கு தான் அப்படி இல்லாமல் பகிர்ந்தளித்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்பதாக நமக்கு ஒரு படிப்பினை கிடைக்குதுன்னு பார்ப்போம். எனவே நம்ம இந்த மாதிரி உரிமைகள்லாம் பேணப்படணும் அப்படிங்கிற ஒரு செய்தி. அது மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரங்கள் ஒபனி சபீலி, பயணத்தில் இருப்பவர்கள், பயணத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு பொருளாதாரம் உள்ள ஒரு லட்சாதிபதியாக இருப்பார், பயணத்தில் வந்திருக்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும், அவருடைய பாஸ்போர்ட் காணா போயிருக்கும், ஏடிஎம் காணா போயிருக்கும்,
நிற்கதியாக நிற்பார். அவரானால் நான் ஊரில் வந்துட்டு பெரிய பிஸ்னஸ்லாம் வச்சுருப்பார், மில்லு இருக்கும், ஃபேக்ட்ரி இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லையே இந்த இடத்துல வழியில். இந்த மாதிரி இருந்தால் இவருக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஜக்காத்தை கூட கொடுப்பதற்காக அனுமதி உண்டு. யார் நிற்கதியாக நிற்பாங்கள்ல, அவர் அங்கேருந்து அங்கே சாப்பாடுக்காக வேண்டியும் வீடு போய் சேர்ற வரைக்கும் உள்ள அந்த தேவைகளை அவருடைய பொருளாதாரம் அவர் வந்து சேர்ற வரைக்கும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உள்ள லிமிட்டுக்கு ஜக்காத்து கூட இவருக்கு கொடுப்பதற்கான அனுமதி உண்டு என்பதை நாம் பார்க்குறோம். இந்த மாதிரி சில பேர்கள் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம நிறைய வந்து பார்ப்போம், பாஸ்போர்ட் காணா போயிருச்சு, அங்கேருந்து வந்தேன் இங்கேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. ஏமாற்றி பேரொழிகள் அதை நம்ம வந்து பார்த்துக்கிறணும். அது நம்ம உண்மையை அறிந்து கொடுக்கணும். உண்மையை நம்ம அறிந்தால் சரியான முறையில் உதவி செய்யணும். இவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சால் உதவி செய்ய வேண்டியதில்லை. தெரியாமல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு இவங்க ஏமாற்றுக்காரங்க, நமக்கு எதாவது நன்மை குறையுமா? நம்ம கொடுத்ததுக்கு நன்மை வந்துடும். அவங்க அல்லாட்ட பதில் சொல்லுவாங்க. நமக்கு முன்னாடியே தெரியணும் அந்த மாதிரி ஆளுக்கு நம்ம வந்து உதவக்கூடாதுங்கிறது ஒரு செய்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரங்கள் எதனை சொந்தமாக்கி கொண்டிருக்கின்றதோ அவைகளுக்கு நீங்கள் நல்லது தான் செய்யணும் என்பதாக இஸ்லாம் சொல்லுது. உங்களுடைய கரங்கள் உடமையாக்கி கொண்டது அப்படின்னா அந்த காலத்தில் அடிமைகள் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஆடு மாடு ஒட்டகம் வச்சுருக்கோம், இது கூட உட்பட தான் செய்யும். நம்ம பார்ப்போம் ஹதீஸில் சில சஹாபாக்களை சில ஒட்டகங்கள் வந்து நபிசாஸ்லம் பார்த்து கண்ணீர் வடிக்கும். நபிசாஸ்லம் அது என்ன சொல்ல விரும்புது, நபியோட பேரு கேட்கும்போது சலவாத் சொல்லணும் சொல்லிட்டு தான் இருப்பீங்க இல்லையா? அதுலேயும் பிரத்யேகிச்சு வெள்ளிக்கிழமைகள்னால கூடுதல் சலவாத் சொல்லணும். சில ஒட்டகங்கள் பார்த்துட்டு கண்ணீர் வடிக்கும். அது என்ன சொல்ல விரும்புது அப்படிங்கிறது அல்லாஹ் வஹீயின் மூலமாக நபிசாஸ்லமுக்கு அறிவிப்பான். அப்போ சொல்லுவாங்க, உரிமையாளர் பார்த்துறியாப்பா, நீ இந்த ஒட்டகத்துக்கு வந்துட்டு தேவையை விட அதிகமான முறையில் நீங்கள் வந்து சுமையை ஏற்றுறியாமே, அதுக்கு தேவையான உணவுகள் கொடுக்கறது இல்லையாமே, என்கிட்ட வந்து அது வந்து புகார் கொடுக்குது, சரியான உரிமைகளை கொடுக்குறது, சாப்பாடு சரியானதை கொடு, அதனுடைய சுமை தாங்க முடியாத அளவுக்கு சுமை வேலை கொடுக்காத அப்படிங்கிறது கண்டிப்பாங்கன்னு பார்ப்பேன். எனவே இந்த ஆயத்தில் அதுவும் கூட வரும். அடிமைகளையும் நாம் சரியான முறையில் நடாத்தி கொள்ள வேண்டும். அந்த மாதிரி நம்ம கையில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கும் அது சரியான வேலை தான் வாங்கணும். அதோட கூடுதல் லோடு அவைகளுக்கு கொடுக்கறதுங்கிறது அனுமதிக்கப்பட்டது அல்ல அப்படின்னு பார்ப்போம். அதனால தான் நம்ம பார்ப்போம், ஆடு அறுக்கும்போது கூட எப்படிங்க இருக்கணும், கத்தியை நல்ல முறையில் கூர்மையாக வச்சுக்கிறணும் என்பதாக அதுக்கும் கூட ஒரு போதனையை தருதுன்னு பார்ப்போம். அதனுடைய ரெண்டாவது இன்னொன்று கூட பார்த்துருப்போம்ல, ஒரு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வரலாறு, பூனை நாய். ஒரு பூனை ஒரு நாய், பூனையின் காரணமான நரகம். பெரிய இபாதத் செய்யக்கூடிய பொம்பளை, மேலே அந்த ஜுரை ஜுச்சன மாதிரி தான் பெரிய இபாதத் செய்யக்கூடிய பொம்பளை ஒரு பூனையை வச்சு வளர்த்தாங்க. அதுக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்காம விட்டாங்க, வெளியே அவுத்தும் விடல, கெட்டி போட்டுட்டாங்க, தானும் கொடுக்காதனால அந்த பூனை செத்து போச்சு. கிடைச்சா அந்த பொம்பளைக்கு நரகம் என்பதாக நம்ம பார்த்துருப்போம். பாருங்க இஸ்லாம் எவ்வளோ கவனமாக இருக்குதுன்னு பாருங்களேன். அல்லாவுக்கு செய்ய வேண்டியது நீ செஞ்சுட்ட, நோம்பெல்லாம் வச்ச, சதக்காலம் செஞ்ச, இதை எப்படி நீ கொடுக்காம விட்ட, ஒரு ஜீவனுக்கு நீ எப்படி துரோகம் செஞ்ச, அந்த அம்மாவுக்கு நரகம். இதே மாதிரி எதிர்த்தரப்புல இன்னொரு வரலாறு, ஒரு விபச்சாரி. விபச்சாரினா என்னங்க, பெரும்பாவம் செய்கிறவ, தானும் கெடுத்து கொண்டு நடக்கக்கூடிய போக வேண்டியது நேராக நரகம் தான். ஆனால் அவள் ஒரு நாய்க்கு சும்மா ஓசிட்ட தண்ணி எடுத்து கொடுத்தாங்க, கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து கொடுத்தனால அந்த அம்மா அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் அப்படின்னு நமக்கு பார்த்தணும். எனவே உரிமைகள் சரியான முறையில் பேணப்படணும் அப்படிங்கிறது இதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய கவனத்தில் எடுக்க வேண்டிய செய்தியாக இருக்குதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பைக் வச்சுருப்போம், கார் வச்சுருப்போம், லாரி வச்சுருப்போம், அதுலேயும் தேவையில்லாமல் லோடு கொடுத்தாச்சுன்னா அதுவும் கூட பழுதடையும். அதுவும் கூட இதில் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சூரத்து நிசாவில் அப்துல்லாஹ் அப்படிங்கிறது நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்க, அவனுக்கு ஷிர்க் வைக்கிறது கூடாது, கொடுக்க வேண்டிய உரிமைகள் சரியான முறையில் அவனுக்கு கொடுத்து கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறது. சரியா? யாருக்கும் எந்த வகையிலும் உரிமைகள் வந்து நம்ம வந்து தவறிவிடக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். இப்போ சொன்ன கடைசியாக ஒன்று சொன்னோம்ல, நமக்கு அடிமைகள் இருக்கிறாங்க, அது நமக்கு வேலைக்காரங்களையும் உள்ளே கொண்டு வர முடியும். நம்மகிட்ட கீழே ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சரியான முறையில் சம்பளம் கொடுக்கறது, அவங்களுக்கு 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் தான் வேலை, இந்த வேலைனா இந்த வேலை கூட நாளை சேர்த்து வாங்குறதுங்கிறது அதுவும் கூட அநீதத்தில் பட்டது தான். ஒரு சஹாபியினுடைய வரலாறு பார்த்துருப்போம். அபு மசூதுல் பத்ரி, இப்னு மசூத் அல்ல, இது அபு மசூத். இப்னு மசூதுன்னு ஒரு பெரிய ஹீரோ அடிக்கடி வந்துகிட்டு இருப்பாங்க, அவர் அல்ல இது. இது அபு மசூத் அல் பத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஹீஹ் முஸ்லிம் எழுதப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். அவர் வந்து ஒரு தடவை தன்னுடைய அடிமையை வந்து சாட்டையால் அடிச்சு, ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறார், அடிமை சாட்டையால் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு வருது, யாலம் அபா மசூத், அபு மசூது கவனமாயிரி அப்படிங்கிறாங்க. யாரோ சவுண்டை பார்த்தா நபின்னு கண்டுபிடிக்க முடியாது, நபியோட சவுண்டு. ஆனால் இவருக்கு தெரியல, அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு.
அதுக்கப்புறம் தான் இது நபின்னு உணர்ந்ததுக்கப்புறம் சாட்டையை கீழே போட்டார். ஆஹா, நபி பார்த்துட்டாங்களே அப்படிங்கிறதுக்காண்டி. அந்த இடத்துல நபி சாஸ்திரம் சொன்னாங்க, அன்னல்லாஹ அக்தரு அலைக்க மின்க அலா ஹாதல் குலாமி, நீ ஒரு முதலாளி என்பதற்காக வேண்டி உன்னுடைய அடிமையின் மேல் இவ்வளோ பெரிய நீ ஆதிக்கம் செலுத்துகின்றாயே, உனக்கு மேலே ஒரு அதிபதி உண்டு அல்லாஹ், அவன் இதை விட எத்தனையோ பல 1000 மடங்கு உன் மேலே ஆதிக்கம் செலுத்த முடியும், உன் மேலே இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அதாபை இறக்கி வைக்க முடியும், கவனத்தில் வச்சுக்கோ. செஞ்சது தப்பாக இருக்கலாம், அந்த தப்பை மன்னிச்சு விட்டுறலாம், அல்லது தப்புக்கு தகுந்த தண்டனை கொடுக்கலாமே தவிர ஓவரான முறையில் அவங்கள மேலே இந்த மாதிரி அழிச்சாட்டியத்தை அவிழ்த்து விடுவதுங்கிறது கூடாது, மன்னிக்கணும் என்பதாக பிசாசு அவரை கண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அடிமையை வந்து அவர் உரிமை விட்டுருவார் என்ற வரலாறு நம்ம சஹீஹ் முஸ்லிம்ல பார்ப்போம். எனவே கூட இருக்கக்கூடியவர்கள், அடிமைகள் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய உரிமைகளை சரியான முறையில் கொடுக்கணும் என்பதாக நம்ம பார்க்குறோம். ஆக நம்ம பார்த்த விஷயங்கள் இந்த சூரத்து நிசாவில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதாக, பெற்றோருக்கு சரியான முறையில் அவங்க மனம் கோணாமல் நடந்து கொள்ளணும். 7 பெரும்பாவங்கள் நம்ம படிச்சிருப்போம்லங்க, பெரும்பாவங்கள் 7 படித்தோம். அதில் ஒன்று தாய் தந்தையினுடைய மனசு கோன்ற மாதிரி இருந்தாச்சுன்னா அது பெரிய பாவத்தில் கட்டுப்பட்டது. எனவே எந்த வகையிலும் அவங்களுடைய மனசு கோன்ற மாதிரி நடக்கக்கூடாது. நம்ம பெரும்பாலும் வந்து சரியாக நடந்துக்கிட்டு இருப்போம். பிரச்சனை எங்கே வருங்க, எப்போ வருங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வருது. பொண்டாட்டி பேச்சை கேட்டு பொண்டாட்டி பின்னாடி போயிடுறாங்க, அது பெரிய தப்பு. அதனால் வந்துட்டு ரெண்டையுமே சரியான முறையில் கையாள வேண்டும். பொண்டாட்டியுடைய மனசும் மனம் கோணிடக்கூடாது. அதையும் ஹதீஸில் வருது, ஹைருக்குல் யாஹலி, உங்கள் யார் சிறந்தவர்னா உங்களுடைய மனைவி மாறல். அது மாதிரி அந்த ஹதீஸில் 2 வாயாக வச்சுக்கலாம். மனைவிக்கு சிறந்த கணவர், கணவருக்கு சிறந்த மனைவி, இவங்க தான் வந்து மிகச் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கரெக்டாக கொடுத்தாகணும். அவங்கள ஒரு அடிமை மாதிரி வந்து அவங்களை வசப்படுத்துறதுங்கிறது அனுமதிக்கப்பட்டது அல்ல. மேலே அந்த குர்ஆனில் சொல்லப்பட்டதில் இதையும் கூட நம்ம உட்படுத்தலாம். மனைவியை அடிமையாக்குறதுக்கு அனுமதி இல்லை. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமைகளை கொடுத்து கொண்டு எந்த வகையிலும் தாய் தகப்பனுடைய அவங்களுடைய மனசு கோன்ற மாதிரிலாம் நடக்கவே கூடாது. 2 கண்கள், ரெண்டையுமே சரியான முறையில் பேணி காக்க வேண்டும் என்பது சட்டமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய இந்த இறை வேதத்தை நாமும் படித்து மற்றவர்களுக்கும் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. குர்ஆன் சொல்லப்படி நம்மளுடைய வாழ்க்கையை முழுமையான முறையில் அமைத்து கொண்டு நாமும் வெற்றி பெற்று மற்றவர்களும் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் நம்மை காரணமாய் ஆக்கி வைப்பாராக. இந்த குர்ஆனை அவர்களிடத்தில் எடுத்து சென்று அல்லாஹ் நம்முடைய நல்ல ஹஜ்ஜை கபூலாக்கி வைத்து நல்ல மக்கள் நசீபத்திலிருந்து வெற்றி பெற்ற மக்களாக ஆக்கி வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.